பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டம் பாலக்காத்தகிடி பகுதியில் உள்ள செயின்ட் ஜோசப் கான்வென்ட்டில் ரெஜினா என்ற சிறுமி பராமரிக்கப்பட்டு வந்தார். கடந்த 1976ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி பிறந்ததாக அந்த கான்வென்ட் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் 1980ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி தனது 4வது வயதில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த காமில் ஜெனிவிவ் தம்பதியால் ரெஜினா தத்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து பிரான்சுக்கு அழைத்து செல்லப்பட்டார். ரெஜினாவுக்கு தற்போது 48 வயதாகிறது. கணவர் மற்றும் 3 குழந்தைகளும் உள்ளனர். சிறு வயது முதல் பிரான்சில் வளர்ப்பு பெற்றோருடன் வாழ்ந்தாலும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோரை காண வேண்டும் என்பது அவருக்கு மிகுந்த ஆசையாக இருந்துள்ளது. இதனால் கடந்த 2017ஆம் ஆண்டு கணவர் அர்னால் டேனியுடன் கேரளாவுக்கு வந்து பெற்றோரை தேடினார். அப்போது குழந்தை பருவத்தில் தன்னை பராமரித்த கான்வென்ட்டுக்கு சென்றார். மழலை பருவத்தில் தன்னை வளர்த்த அருள் சகோதரிகளை தேடிச் சென்று கண்டு மகிழ்ந்தார். பின்னர் தனது பெற்றோரையும் தேடி இளைந்தார். ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி 2 முறை பெற்றோரை தேடி கேரளாவுக்கு வந்த ரெஜினா தற்போது 3வது முறையாக கேரளாவுக்கு தன் பெற்றோரை தேடி வந்துள்ளார். சிறு வயதில் தனக்கு அணிவிக்கப்பட்டிருந்த கொலுசுகள், 4 வயதில் எடுத்த புகைப்படம் ஆகியவற்றை ஆதாரமாக கொண்டு பெற்றோரை தேடினார். பல நாட்களாக தேடியும் பெற்றோரை கண்டுபிடிக்க முடியாமல் சோர்வடைந்து போனார். இந்த நிலையில் ரெஜினாவின் குழந்தைகள் தாயை வற்புறுத்தி அழைத்ததை அடுத்து பெற்றோரை கண்டுபிடிக்க முடியாமல் பிரான்ஸ் நாட்டுக்கே மீண்டும் சோகத்துடன் புறப்பட்டுச் சென்றார். I'm here because I was born here and I would like to find my biological parents or relatives. I was born near here in Palakatakti and I went to the Saint Joseph Convent and which was an orphanage before. At the age of 4 I was sent to France. I was adopted by French people. And now, since 2003, I'm looking for my biological parents because I just want to know who they are and who I am look liking. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.